بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما جهلت اللهم علمني ما جهلت اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்த பின் அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் கூறிய பின் நம் அனைவருக்காக அல்லாஹ்விடத்திலே நல்ல இல்மை, நல்ல அமலை, நல்ல முடிவை வேண்டியவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமானவர்களே, கனிவான மனைவி என்ற தலைப்பின் கீழே இது நமது 3வது அமர்வு. அன்பானவர்களே, சென்ற 2 அமர்வுகளிலே கனிவான மனைவி என்ற தலைப்பின் கீழ் ஒரு நல்ல சாலிஹான மனைவி, குறிப்பாக கணவன் விஷயத்தில் என்ன நல்ல குணங்களை அவள் கடைபிடிக்க வேண்டும். பொதுவாக உள்ள விஷயங்களை குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து அப்பப்போ அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக மனைவி என்று வரும்போது அங்கே கணவனோடு அவள் சம்பந்தப்படுகிறாள். வெறும் பெண் என்று வரும்போது ஒரு முஸ்லிமான பெண் என்ற அடிப்படையிலே ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய எல்லா நல்ல குணங்களும் அவளிடத்திலும் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமான தக்வா உள்ள சாலிஹான ஒரு மனிதனிடத்திலே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்ட, கடமையாக்கிய, விரும்பிய அந்த நற்குணங்கள் எல்லாம் ஒரு முஸ்லிமான பெண்ணிடத்திலும் இருக்க வேண்டும். இது பொதுவான விஷயம். குறிப்பாக மனைவி என்று வரும்போது, ஒரு இல்லத்தரசி என்று வரும்போது அங்கே அவளுடைய குணங்கள் கணவனோடு எப்படி தொடர்பு படுகின்றன கவனிக்கிறீங்களா? அந்த மனைவி அவள் குடும்பத்தரசியாக, இல்லத்தரசியாக இருக்கின்ற போது தன்னுடைய கணவனோடு அவளுடைய குணாதிசயங்கள், அவளுடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், இருவருக்கும் இடையில் உண்டான உறவு முறைகள் எப்படி பேணப்படுகின்றன என்ற அந்த அடிப்படையில் தான் நம்முடைய இந்த அமர்வை நாம் தொடர்ந்து வருகிறோம். அப்போ சென்ற அமர்வினுடைய ஒரு சில சுருக்கங்களை நாம் நினைவுக்கு கொண்டு வந்தால் இந்த அமர்வு இன்ஷா அல்லாஹ் இன்னும் நன்கு நமக்கு புரிய வரும். முதலாவது அமர்விலே கணவனோடு எப்படி பேசுவது, சரியா? கணவனிடத்தில் எப்படி பேசுவது, எந்த விஷயத்தை எப்படி கணவனிடத்திலே சொல்வது, கவனிக்கிறீங்களா என்பதை பற்றி விரிவாக நம்ம சொன்னோம். அதை முதல் அமர்வுலையும் சொன்னோம், பிறகு அதனுடைய மீதத்தை 2வது அமர்வுலையும் நம்ம சொன்னோம். அப்போ இந்த 2வது அமர்வனுடைய அந்த முக்கிய பகுதியில் கணவனுக்கு அவள் மரியாதை செய்ய வேண்டும், கணவனை மதித்து நடக்க வேண்டும் என்பதை பற்றி சொன்னோம். அவள் முந்தைய அமர்வு 2வது அமர்வுடைய சுருக்கம் என்ன? கணவனிடத்தில் அன்பாக பேசுவது, ஆதரவாக பேசுவது, கணவனுடைய மனதை மகிழ்விக்கும்படியாக பேசுவது. இது முந்தைய அமர்வனுடைய சுருக்கம். 2வது அமர்வனுடைய சுருக்கம் கணவனுக்கு மதிப்பளிக்க வேண்டும், கணவனை கண்ணியமாக நடத்த வேண்டும்.
கணவனை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவமரியாதை செய்துவிடக்கூடாது. இது இரண்டாவது அமர்வுடைய சுருக்கம். இப்போ மூன்றாவது அமர்வில் நம்ம இன்று தெரிந்து கொள்ள போகக்கூடிய விஷயம். இந்த மூன்றாவது அமர்விலே நாம் பார்க்க போகின்ற கற்றுக்கொள்ளப் போகின்ற விஷயம் துஹ்சினு லஹுல் ஹித்மத. துஹ்சினு லஹுல் ஹித்மா, கணவனுக்கு அழகிய முறையில் பணிவிடை செய்வாள். ஒரு கனிவான மனைவி, அவளுடைய பேச்சில் மட்டும் இனிப்பு இருக்காது, அவளுடைய மரியாதையில் மட்டும் கண்ணியம் இருக்காது, மாறாக அதையும் தாண்டி கணவனுக்கு அழகிய முறையில் அன்பான முறையில் பணிவிடை செய்பவளாக அவள் இருப்பாள். இப்போ ஒரு பெண்ணு கணவன்கிட்ட பேசும்போது, ஐயா சொல்லுங்க ஐயா, ரொம்ப அன்பா பணிஞ்சு கனிந்து ரொம்ப குழஞ்சி பிரியமாக பேசுகிறாப்புல, ரொம்ப மரியாதை. நீங்கள் நிற்கும்போது நான் உட்கார மாட்டேன், நீங்கள் வந்தா நான் நின்றுவேன். ரொம்ப பணிவாக பேசுகிறாப்புல, எல்லாம் நடக்குது. ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வான்னா அது ஏன் வேலை இல்லை உங்கள் வேலைங்கிறாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாங்கன்னா அது ஏன் வேலை இல்லை, உங்களுக்கு தாகம் எடுத்தா சார் நீங்கள் போய் குடிச்சுக்குங்க அப்படிங்கிறாங்க. புரியுதா? துணி துவைச்சி அயன் பண்ணி இந்த மாதிரி வேலைக்கு போகும்போது ரெடியாக வைமா, அதெல்லாம் ஏன் வேலை கிடையாது. உங்கள் துணியை நீங்கள் துவைச்சிக்கணும், உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் அயன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால், சாப்பாடு இதை பாருங்க, எனக்கு சேர்த்து வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க, எனக்கு சேர்த்து வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க, இந்த வேலையெல்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொன்னால், இது முதல்ல நான் பழக்கத்தை சொல்லிக்கிறேன், அப்புறம் திரும்ப உள்ளார போவோம். குடும்பம் உருப்படுமா? இந்த குடும்பம் குடும்பமாக இருக்குமா? கணவனுக்கு அங்கே நிம்மதி கிடைக்குமா? கணவனுக்கு அங்கே மகிழ்ச்சி கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ இதை ஒரு சட்ட ரீதியாக நம்ம அணுகணும். மதுஹபுகளில் சில மதுஹபுகளுடைய இமாம்கள் கணவனுக்கு மனைவி பணிவிடை செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கணவனுக்கு மனைவி பணிவிடை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவ விரும்புனா பணிவிடை செய்யலாம், இல்லைன்னா அவளை கணவன் பணிவிடை செய் என்று சொல்ல முடியாது. மனைவி என்பவள் பிள்ளை பெறுவதற்கு மட்டும்தான், மற்ற எல்லா தேவைகளுக்கும் கணவன் வீட்டில் ஆள் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சில மதுஹபுகளில் சொல்லிட்டாங்க. அது அப்படியே காட்டுத்தீ மாதிரி பரவி பெண்களில் பல பேர், அதில் விஷயம் என்ன தெரியுமா, குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறோம், நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் அப்படியே பின்பற்றுகிறோம், நாங்கள் தான் ஒரிஜினல் சலஃபி, ஒரிஜினல் அல் ஹதீஸ், ஒரிஜினல் தௌஹீது, ஒரிஜினல் இந்த பேர் போட்டு வர்றாங்க பாருங்களேன். இவங்க மேலேயே அந்த சாயம் அடிச்சிருச்சுங்க. அந்த காற்று அடித்த காற்று யார் மேலே, இந்த வாடகை காற்று அடிக்குதுன்னு சொல்லுவாங்களே, வாடகை காற்று அடிச்சிச்சுன்னா சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்களே, ஜலதோஷம், அந்த காற்று இவங்க மேலேயே அடிச்சிருச்சு. அடித்தவொடனே இவங்களும் பிடிச்சிக்கிட்டாங்க. பிடித்து கொண்டு எங்களை வேலையெல்லாம் செய்ய சொல்லாதீங்க, எங்கள் மேலே கடமை கிடையாது, பிடிச்சா செய்வோம், இல்லைன்னா நீங்கள் எங்களை கட்டாயப்படுத்த முடியாது என்பதாகவும் நம்மில் சிலரும் சொல்வது ஒரு ஆச்சரியமான விஷயம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில அறிஞர்கள் மதுஹபுகளில் மனைவி செஞ்சால் நல்லது, கட்டாயம் கிடையாது, முஸ்தஹப். மனைவி கணவனுக்கு ஹித்மத் செய்வது முஸ்தஹப்பு, கட்டாயம் கிடையாது. செஞ்சால் நல்லது, செய்யணும், அது ஒரு விரும்பத்தக்க விஷயம் என்பதாக சொல்கிறார்கள். இப்படி ரெண்டு விதமான, அதாவது மதுஹபுகளுடைய அறிஞர்களில் ரெண்டு விதமான அறிஞர்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம அறிஞர்களுடைய கருத்துக்களை விமர்சனம் பண்ண போகிறது கிடையாது, அந்த கருத்து அதனுடைய இடத்துல இருக்கட்டும், நம்ம அதை பற்றி பார்க்க போல. நம்ம இப்போது முதலாவதாக
இந்த சந்தேகத்தை நீக்கிக் கொள்ள போகிறோம். இந்த ரெண்டு வகையான அறிஞர்களுடைய கூற்று, இதற்கு எதிராக மூன்றாவது வகை அறிஞர்கள் அவங்களுடைய கூற்று, மனைவி கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அது அவசியமான ஒன்று, கட்டாயமான ஒன்று என்ற கூற்று. அப்போ இந்த மூன்றாவது அறிஞர்களுடைய கூற்றை தான் நம்ம இங்கே ஆதரித்து மட்டுமல்ல வலியுறுத்தியும் பேச போகிறோம். மூன்றாவது வகை அறிஞர்களுடைய கூற்று தான் குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமானது என்பது மட்டுமல்ல, குர்ஆன் ஹதீஸினுடைய வாக்கியங்களை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த முடிவுக்குத்தான் வருவார். சஹீஹான ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா என்ற அந்த இறுதி பேருரையிலே, அந்த இறுதி ஹஜ்ஜிலே ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே பெண்களை குறித்து விசேஷமாக உபதேசம் செய்கிறார்கள். அப்படி சொல்லும்போது, அந்த பெண்கள் உங்களிடத்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள், ஃபஇன்னஹுன்ன அவானின் இந்தக்கும். அவானின் என்பது ஆனியத்துன் என்பதின் பன்மை. ஆனியத்துன் என்றால் அசீரத்துன் என்று பொருள். மன்னிக்கணும், அடிமை அல்ல, கைதி, சிறைபிடிக்கப்பட்டவர்களை போல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கைதிக்கு ஒப்பாக்கி மனைவியை இங்கே சொல்கிறார்கள். கவனிக்கணும், கைதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, அதான் அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். அவர்கள் உங்களிடத்தில் கைதிகளாக இருக்கிறார்கள் அப்படி சொல்லல, அதற்கு பதிலாக அவானின் ஆனியத்துன் என்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகின்றார்கள். அந்த ஆனியத்துன் என்ற வார்த்தைக்கு அகராதியில அர்த்தம் என்ன? கைதி அப்படின்னு அர்த்தம். ஆனால் கைதிக்கு அரபியில் நேரடி வார்த்தை என்ன? அசீருன் என்று பொருள், சிறைபிடிக்கப்பட்டவர்னு வார்த்தை இருக்கு. ஆனால் அதை பயன்படுத்தாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனியத்துன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு ஹதீஸில், உங்களில் ஒருவர் தனது பொறுப்பில் உள்ள தனது மகளையோ சகோதரியையோ யாருக்கு அடிமையாக்கி கொடுக்கிறார் என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். இங்கே நேரடியாக அடிமை என்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த வார்த்தையை சொல்லும்போது சிலருக்கு சந்தேகம் வரலாம். ஹதீஸில் சந்தேகம் வரக்கூடாது. என்ன அப்போ இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறதா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நம்ம ரெண்டாவது விளக்கம் சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி சொல்லும்போது, ஒரு முஸ்லிமான பெண், நல்லா கவனிங்க, ஒரு முஸ்லிமான பெண் கணவனின் அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பு நோக்கக்கூடாது. ஒரு மனைவி நஃபிலான நோன்பு நோற்பதாக இருந்தால் கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு நோக்கலாமா? நோக்கக்கூடாது. ஒரு மனைவி கணவனுடைய அனுமதி இல்லாமல் பயணம் செய்யலாமா? பயணம் செய்யக்கூடாது. புரியுதா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கணவனின் அனுமதி இல்லாமல் நோன்பு வைக்கக்கூடாது, உபரியான நோன்புகள், அந்த கணவன் வீட்டில் இருக்கும்போது. சரியா? அப்போ இந்த ஹதீஸிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை இங்கே பல காரியங்களில் கணவனின் அனுமதிக்கு தேவை உள்ளவளாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கின்றார்கள். பயணம் செல்வதாக இருந்தால் கணவனின் அனுமதி வேண்டும். நஃபிலான நோன்பு நோற்பதாக இருந்தால் கணவனின் அனுமதி வேண்டும். இரவு நேரத்தில் எழுந்து தொழுவதாக இருந்தால் கணவனுடைய தேவை முடிந்ததற்கு பிறகுதான் அவளால் தொழ வேண்டும். இப்படி பல நிபந்தனைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலிருந்து அங்கே நாம் புரிந்து கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய இந்த தீனிலே மனைவியை கணவனுடைய கணவனுக்கு சொந்தமான ஒரு கைதியை போன்று ஷரீஅத் பார்க்கிறது. கணவனுக்கு
சொந்தமான ஒரு கைதியை போன்று ஷரியத் பார்க்கிறது. ஒரு கைதியை பொறுத்தவரை அவர் தன்னுடைய விருப்பத்தில் தூங்குவாரா, தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அணிவாரா, அவர் மாறாக யார் தன்னை கைதியாக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுவாரா? கைதி அவர் எவ்வளவுதான் உயர்ந்தவராக இருந்தாலும் கைதியானதற்கு பிறகு அவர் யாருடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் செயல்பட்டாக வேண்டும். எஜமானர் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் அவர் செயல்பட்டாக வேண்டும். புரியுதுங்களா? சரி, அப்போ அந்த அடிப்படையிலே நம்முடைய பரிசுத்தமான இஸ்லாம் இதனுடைய ஷரியத் மனைவியை கணவனுக்குரிய கைதியாக பார்க்கிறது. சரி, இப்போ இந்த இடத்துல அந்த சந்தேகத்துக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம். எந்த சந்தேகத்துக்கு? இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறதா, கணவனுக்கு கைதியாக்கி விடுகிறதா, அப்போ பெண்களுக்கென்று தனி சுதந்திரம் இல்லையா என்றால், இங்கேதான் ஒரு சரியான நிலைப்பாட்டை, நடுநிலையான ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகாக வகுக்கிறது, தனக்குள் கொண்டிருக்கிறது. கவனிங்க, இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம உள்ளுக்குள்ளார போவோம். திருமணம், இந்த திருமண ஒப்பந்தம் என்பது ஒரு தரப்பின் விருப்பத்தின் அடிப்படையில் நடைபெறுகிற ஒப்பந்தமா, அல்லது இரு தரப்பின் அன்பின் அடிப்படையிலும் தேர்வின் அடிப்படையிலும் இரு தரப்பின் மனப்பிரியத்தின் அடிப்படையில் நடைபெறுகிற ஒப்பந்தமா? இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கிறது, எனவே நான் இந்த பெண்ணை திருமணம் முடிப்பேன் என்று முடிவு செய்தவுடன் அந்த பெண் அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டுமா, அல்லது அந்த ஆணுடைய திருமண அந்த பேச்சை, திருமணத்தின் அந்த தூதை நிராகரிப்பதற்கு பெண்ணுக்கு அனுமதி இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்க, இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறது. எப்படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் திருமண தூதை ஏற்றுக்கொள்வதற்கும் நிராகரிப்பதற்கும் அனுமதி இருக்கிறதோ, அதுபோன்று ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணின் திருமண தூதை ஏற்றுக்கொள்வதற்கும் அனுமதி இருக்கிறது, நிராகரிப்பதற்கும் அனுமதி இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, தன்னுடைய காப்பாளர்கள், வலி என்று மார்க்கத்தில் சொல்லப்படும் காப்பாளர், கார்டியன், தந்தையாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், தந்தையின் சகோதரனாக இருக்கலாம், தாயின் சகோதரராக இருக்கலாம், அல்லது தன்னுடைய பிள்ளையாகவும் இருக்கலாம். ஒரு பெண்ணுடைய கார்டியன் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயப்படுத்துவதற்கு, நிர்பந்திப்பதற்கு அனுமதி இருக்கிறதா? நான் தேர்ந்தெடுத்த மணமகனைத்தான் நீ திருமணம் முடிக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? இருக்கா? கடுகளவும் கிடையாது. தந்தைக்கும் அனுமதி கிடையாது. தன்னுடைய மகளை தான் விரும்புகின்ற ஒருத்தருக்கு தான் மகள் விரும்பாத போது வலுக்கட்டாயம் செய்து கல்யாணம் முடித்து கொடுப்பதற்கு. அப்போது இங்கே இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக தனது நிலைப்பாட்டை பெண்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. பெண்களே, நீங்கள் முழு சுதந்திரமானவர்கள். உங்களுக்கென்று விருப்பம் உண்டு, உங்களுக்கென்று சுய தேர்வு உண்டு, உங்களுக்கென்று சுய உரிமை உண்டு, உங்களுக்கென்று சுய வெறுப்பு உண்டு. அந்த சுய விருப்பு வெறுப்பின் அடிப்படையிலே நீங்கள் முடிவெடுக்கலாம். உங்களை யாரும் நிர்பந்திப்பதற்குண்டான அனுமதி இல்லை. ரைட்ஸ் மற்றவர்களுக்கு உங்கள் மீது உங்களை நிர்பந்திப்பதற்கு இல்லை என்று மார்க்கம் மிக தெளிவாக தனது நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? சரி, திருமண ஒப்பந்தம் நிறைவேறிவிடுகிறது. கணவன் மனைவியாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மாறிவிடுகிறார்கள், அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில். இப்போது அந்த ஆணுக்கு இந்த பெண் ஏதாவது ஒரு காரணத்தினால், அந்த காரணத்தை சொல்லணுமோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையோ அதை விட்டுருவோம், எனக்கு இந்த பெண்ணோடு இனி வாழ விருப்பம் இல்லை என்று அந்த பெண்ணை தனது திருமண ஒப்பந்தத்திலிருந்து, தனது திருமண பந்தத்திலிருந்து
விலக்குவதற்கு அனுமதி இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, இரண்டாவது கேள்வி. ஒரு பெண் விரும்பிதான் திருமணம் முடித்தாள், அவருடைய சம்மதம் கேட்டுத்தான் மனம் முடித்து வைக்கப்பட்டது. மணமகனை முழுமையாக அறிந்ததற்கு பிறகுதான் அவள் மணமகனை ஏற்றுக்கொண்டாள். திருமண வாழ்க்கை தொடர்கிறது, பிள்ளையும் பிறக்கிறது. சில காலங்களுக்கு பிறகு நான் இவரோடு வாழ விரும்பவில்லை, எனக்கு இப்போது இவரோடு மனம் ஒப்பவில்லை, இவருக்கு மனைவியாக வாழ்வதில் எனக்கு மன நிம்மதி இல்லை, நான் இந்த மன வாழ்க்கையிலிருந்து வெளியேற விரும்புகிறேன் என்று ஒரு பெண் சொன்னால், அந்த பெண்ணை இல்லை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று வலுக்கட்டாயப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அந்த பெண்ணின் தந்தைக்கோ தாய்க்கோ சகோதரனுக்கோ, ஏன் அந்த பெண்ணை திருமணம் முடித்து வாழ்ந்து பிள்ளை பெற்ற கணவனுக்கோ அனுமதி இருக்கிறதா? சொல்லுங்க. இருக்கா? யோசிச்சு சொல்லுங்க. பரவாயில்ல, நாளைக்கு சொன்னால் கூட பரவாயில்ல. இருக்கா? இல்லை. திருமண ஒப்பந்தத்தை விட்டு நான் விலகப் போகிறேன், என்னை விடுதலை செய்து விடு என்று ஒரு பெண் தெளிவான நிலையை தெரிவித்து விட்டால் மார்க்கம் அந்த ஆணுக்கு உடனடியாக கட்டளை போடுகிறது, அந்த பெண்ணை நீ தலாக் சொல்லிவிடு, அவளை வலுக்கட்டாயம் செய்து உனது திருமண ஒப்பந்தத்தில் வைத்துக் கொள்ளாதே. புரியுதுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனது கணவர் உங்களது தோழர், அவருடைய விஷயத்திலே நான் ஏதும் தப்பு தவறாக சொல்லவில்லை, அவரை பற்றி நான் குறை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் அவரோடு வாழ எனக்கு மனமில்லை, அவரோடு நான் வாழும்போது அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை பேணுவேனா அல்லது அதை மீறி விடுவேனா என்று நான் பயப்படுகிறேன், எனவே அவரோடு வாழ எனக்கு விருப்பமில்லை என்பதாக சொல்கிறாள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, அவரிடமிருந்து நீ தலாக் பெற விரும்புகிறாயா? சரி, அவர் உனக்கு மகராக கொடுத்த அந்த தோட்டத்தை நீ திருப்பி தந்து விடுவாயா என்று கேட்கிறார்கள். அதாவது இது ஹுல்ஆ என்று சொல்லப்படும். மனைவி கணவனிடத்தில் தலாக்கை கேட்பது, என்னை நீங்கள் தலாக் விட்டு விடுங்கள், என்னை நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள் என்று மனைவி கோரினால் அதற்கு பேர் ஹுல்ஆ என்று சொல்லப்படும். இப்போ இன்றைக்கு தௌஹீது வட்டாரங்களில் மனைவி ஹுல்ஆ கொடுக்கிறார், ஒரு பேப்பரில் எழுதி கணவன் வீட்டில் போட்டு போயிட்டே இருக்கிறார். புரியுதா? இது அட்வான்ஸ் தௌஹீத், ஷரியத்து தௌஹீது கிடையாது. இது தௌஹீத் என்ன? அரண்மனைக்கார தெருவின் அட்வான்ஸ் தௌஹீத். ஷரியத்தில் அப்படி கிடையாது. ஷரியத்தில் ஹுல்ஆ என்றால் என்ன? மனைவி கணவனிடத்தில் சொல்லணும், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு கணவன் ஒரு தலாக்கு கொடுக்கணும். கணவன் தலாக் கொடுக்க மறுக்கிறாரா, அப்போ ஜமாத்துகிட்ட போய் சொல்லணும், ஜமாத்து கூப்பிட்டு விசாரிச்சுட்டு கணவனை தலாக் கூட சொல்லும். அவர் அப்பையும் கொடுக்க மறுக்கிறாரா, அப்போ ஜமாத்து இருவருடைய நிக்காகை ரத்து செய்யும், நாங்கள் இந்த நிக்காகை ரத்து செய்கிறோம் என்று. இதுதாங்க முறை. ஒரு பேப்பரில் நான் உனக்கு குலா கொடுக்கிறேன், நான் உனக்கு குலா கொடுக்கிறேன், நான் உனக்கு குலா கொடுக்கிறேன் அப்படின்னு பேப்பரில் எழுதி கணவனுடைய ரூமில் போட்டுக்கிட்டு மனைவி தௌஹீத் மனைவி போயிட்டே இருக்கிறாங்க, நான் குலா கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. புரியுதா? 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷம் ஆனாலும் சரி, நிக்காகிலிருந்து நீ நீங்க மாட்டாய், அல்லாஹ் பாதுகாக்கணும். புரிஞ்சா? சரி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அவர் கொடுத்த அந்த தோட்டத்தை நீ திருப்பி கொடுத்து விடுவாயா? ஒரு தோட்டத்தை அவர் மகரா கொடுத்துருந்தானா எவ்வளோ பெரிய மகருங்க அந்த காலத்தில், ஒரு பேரிச்சம்பழம் தோட்டத்தையும். தோட்டம்னா இதுக்கு சொல்லுவாங்க, குறைஞ்சது ஒரு 50-60 மரமாவது இருக்கணுமா இல்லையா? அப்போ தானே அது ஒரு தோட்டமாக கணிக்கப்படும். அப்போ அந்த காலத்தில் 50-60 மரம் உள்ள ஒரு தோட்டத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு பெரிய தொகையை தான் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த மனைவி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதை பற்றி எனக்கு ஆட்சேபணம் இல்லை, வாங்கிய மகரை கொடுத்து விடுகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் இப்னு கைஸ் என்ற சஹாபியை கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் மனைவி தலாக் கேட்குறாங்க, மகரை கொடுத்துறேன்னு சொல்லுகிறார்கள், நீங்கள் தலாக்கு விட்டுருங்கன்னு சொல்லி அவரை கொடுத்த மகரை திரும்ப வாங்கி கொண்டு ஒரு தலாக்கு விட்டு அந்த பெண்ணை விடுதலை செய்து விடுகிறார். கவனியுங்கள்,
எப்படி திருமண ஒப்பந்தம் என்பது இரு மனம் விரும்பி சேரப்படுகிறதோ அது போன்றுதான் திருமண வாழ்க்கையின் தொடர்ச்சியும் இரு மனம் ஒப்பி நடைபெற வேண்டும். இரு மனங்களில் ஒரு மனம் மறுத்தாலும், யாருடைய மனமாக இருந்தாலும் சரி, கணவனின் மனமாக இருந்தாலும் சரி அல்லது மனைவியின் மனதாக இருந்தாலும் சரி, திருமண ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்குண்டான முழு அனுமதி இருக்கிறது. அப்படி என்றால் இங்கே கைதி அல்லது அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஆட்சேபிக்கப்படுகின்ற கைதி, ஆட்சேபிக்கப்படுகின்ற அந்த அடிமை என்ற அர்த்தம் இருக்குமே. ஆனால் திருமணமான ஒரு பெண் தனது கணவனின் அந்த திருமண பந்தத்திலிருந்து நீங்கி இருக்க முடியுமா? நீங்கி இருக்க முடியாது. காஃபிர்களுடைய அந்த கலாச்சார வார்த்தையை போல கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய இந்து தர்மத்தில் எழுதியிருக்க மாதிரி புருஷன் குஷ்டரோகியா மாறிட்டாலும் சரி, இன்னும் என்னென்ன நோய்க்கு ஆளாகிட்டாலும் சரி, அவனை விட்டு விலகக்கூடாது, அப்படி இப்படின்னு இருக்கிற சட்டங்கள் எல்லாம் இஸ்லாமில் கிடையாது. ஏன்? கணவனிடத்தில் தன்னை தாய்மையடைய செய்கிற வலிமை இல்லை என்று ஒரு பெண் அறிவாளையானால், அது நிரூபணமாகி விடுமையானால், அல்லது தன்னுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய அந்த ஆண்மை வலிமை இல்லை என்பதை அவள் அறிந்து கொண்டாலும், அந்த நேரத்திலும் விவாகரத்து பெறுவதற்குண்டான முழு உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறது. தாய்மை அடைவது ஒரு பெண்ணுக்குரிய ஹக்கு. அதை ஒரு ஆணால் கொடுக்க முடியவில்லை என்றால் அவனிடமிருந்து விவாகரத்து பெற்று தான் விரும்பக்கூடிய கணவனை, ஆணை தேர்ந்தெடுத்து கணவனாக்கி கொள்வதற்குண்டான முழு ரைட்ஸை, அதில் எந்த விதமான அருவருப்போ கசப்போ இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கம் தெள்ள தெளிவாக முழுமையாக வழங்குகிறது. அப்போ எனவே இங்கே அடிமை என்று சொல்லப்பட்டது, கைதி என்று சொல்லப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமைகளை பறிக்கின்ற வகையில் சொல்லவில்லை. புரியுதா இல்லையா? புரியல. கைதி அடிமை என்று சொன்னது உரிமைகளை பறிக்கின்ற அடிப்படையில் சொல்லவில்லை. மாறாக குடும்ப வாழ்வின் அந்த ஒப்பந்தம் அழகிய முறையில் நிறைவேற வேண்டும் என்றால், குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்றால், குடும்ப வாழ்க்கையிலே கணவனும் நிம்மதியாக, மனைவியும் நிம்மதியாக, பிள்ளைகளும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், ஒரு மனைவி தன்னை கைதியை போன்று தனது கணவனுக்கு ஆக்கி கொண்டால்தான், ஒரு மனைவி தன்னை அடிமையை போன்று தனது கணவனுக்கு ஆக்கி கொண்டால்தான் ஒரு குடும்பம் உருவாகும். ஒரு அன்பான, இனிமையான, பசுமையான, பரஸ்பர அன்புடைய, நீதமான, நேர்மையான, புரிந்துணர்வுள்ள ஒரு குடும்பம் உருவாகும். அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக குடும்பம் உருவாகவே முடியாது. எந்த குடும்பமும் சீர்பெற முடியாது. குடும்பம் நிலைக்கவே நிலைக்காது. சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆதாரத்துக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நடைமுறையிலிருந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்க விரும்புகிறேன். 2 விஷயத்தை ஆதாரம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் தெளிவான டீட்டெயிலான ஆதாரத்தை சொல்றதுக்கு முன்னாடி, தம்பி, நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்க தம்பி. அந்த பொண்ணுக்கு மகர் கொடுத்தீங்க. சரி, மாதம் மாதம் காசு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? செலவுக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க? சரி, கொடுப்பீங்க. சரி, இப்போ ஒரு சகோதரியை கற்பனை பண்ணிங்க நமக்கு முன்னாடி அல்லது பக்கத்தில் தான் இருக்காங்களே. உங்கள் கணவனிடமிருந்து மாதம் மாதம் எனக்கு செலவுக்கு காசு வேணும், சாப்பிட்றதுக்கு காசு வேணும், எனக்கு வீடு வேணும் தங்குறதுக்கு என்று நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கல்யாணம் பண்ணிட்டவங்க சில ஊரில் கேட்க மாட்டாங்க. புரியுதா? சில ஊர்ல பொண்ணு புருஷனுக்கு வீடு தராங்க. சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி? சில ஊர்ல பொண்ணு புருஷனுக்கு வீடு தராங்க. பாவம், நம்மலாம் இந்த ஊர்ல பிறக்காம போயிட்டோம். என்ன பங்களா வீடு, கண்டோமினியம் வீடு, லக்ஸுரி வீடு. ஆமாங்க, அந்த ஊரில் கார் கூட தராங்களாங்க. எங்க ஹஜ்ரத் இந்த உட்காந்துருக்காரு,
அந்த ஊரில் வீடு கட்டி தராங்களாம், காரு தராங்களாம், கப்பலுக்கு ஏற்றி விட்றாங்களாம், வெளிநாட்டுக்கு என்னதான் வெளிநாட்டில் வேலை வாங்கி தர்றாங்களாம். அந்த மாதிரி சில ஊர் இருக்குது. நான் அரபு நாடு போகும்போது அந்த ஊருடைய பழக்கம் எப்படியும் அரபு நாட்டுக்கு போய் கிடச்சி போச்சு. அங்கே அரபு வாலிபர்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க, எங்களால் இங்கே கல்யாணம் முடிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, மகர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, உங்கள் ஊருக்கு வந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளைக்கு காசுலாம் கொடுப்பீங்களாம்ல, வீடுலாம் கொடுப்பீங்களாம்ல, கார்லாம் கொடுப்பீங்களாம்ல, நாங்கள் வந்தால் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறது, பாபா நாங்கள் அந்த ஊர் இல்லை, எங்கள் ஊரில் நாங்கள் தான் கொடுக்கணும், அதனால் அந்த ஊருக்காரங்க யாராவது மாட்டினாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி இந்த பக்கம் நாங்கள் கை காட்டி விட்டுறது. என்ன சரி, அப்போ கணவன் மனைவிக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், வீடு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், மருத்துவம் தேவைப்பட்டால் மருத்துவ வசதி செய்து கொடுக்க வேண்டும். இது செய்யணுமா இல்லையா? ஒருத்தர் சொன்னார், அப்பா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், மகர் கொடுத்துட்டேன்ல, இனி வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? நீ எங்கேயோ தங்கிக்க, நான் ஃபோன் கால் பண்ணும்போது நீ வந்துடணும் அப்படின்னா யாரும் ஒத்துப்பாங்களா? இது என்னப்பா அக்ரிமெண்ட்? இது திருமணமா? அப்போ வீடு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், இருக்கா இல்லையா திருமண ஒப்பந்தத்தில்? இப்போ ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இந்த பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு ரூமோட முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கணும், என் வேலையை நான் செஞ்சுப்பேன். என் வேலைன்னா என்ன? நான் குளிக்கிறது, என் துணிமணியை துவைச்சிக்கிறது, போட்டுக்கிறது, மற்றபடி பாத்திரங்கள் வருது, சமைக்கிறது, வீடை கூட்டுறது, பெட்டை ரெடி பண்ணுறது, பிள்ளைய பார்த்தா பிள்ளைய கவனிச்சுக்கிறது, இதெல்லாம் என் வேலை கிடையாது அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் எழுதுங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு யாராவது ஒரு பொண்ணு சொன்னாலோ, அல்லது அந்த பொண்ணுடைய மாமனார் சொன்னாலோ, அல்லது அந்த பொண்ணுடைய மாமியார் சொன்னாலோ, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்களாவா? பண்ணி என்னங்க அக்ரிமெண்ட்டில் எழுத சொல்கிறாங்க. சரி, வீடு கொடுக்குற குடும்பமாகவே இருக்கட்டுமே, என்னவாப்பா, வீடு கொடுக்குற குடும்பமாக இருக்கட்டும், கார் கொடுக்குற குடும்பமாக இருக்கட்டும், கப்பலுக்கு ஏற்றுற குடும்பமாகவே இருக்கட்டுமே, எப்பா என் பொண்ணை கட்டியில கட்டிக்க, ஆனால் என் பொண்ணு உனக்கு தண்ணிக்குள்ள ஒரு கிளாஸில் தண்ணி கூட எடுத்து கொடுக்க மாட்டான், உன் வேலையை நீ தான் பார்த்துக்கணும், துவைச்சி கொடுக்க மாட்டா, சாப்பாடு ஆக்க மாட்டா, துணி துவைக்க மாட்டா, புள்ள பார்த்தா பிள்ளைக்கு வேலை செய்ய மாட்டா, இதெல்லாம் நீ தான் அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். பிள்ளைக்கு நீ ஆள் வச்சுக்க, பால் கொடுக்குறதுக்கு ஆள் வச்சுக்க, பிள்ளைய பார்க்குறதுக்கு ஆள் வச்சுக்க, நீ சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுக்க, வீட்டை கூட்டுறதுக்கு ஆள் வச்சுக்க, எல்லாத்துக்கும் நீ ஆள் வச்சுக்க, உன் மனைவி உன்னோட சந்தோஷமாக இருப்பான், அவ்வளோதான் அப்படின்னு மாமனாரோ மாமியாரோ பெண்ணோ பெண்ணுடைய அண்ணனோ தம்பியோ அக்ரிமெண்ட் போட சொன்னால் உங்களில் யாருங்க கல்யாணம் முடிப்பா? அப்படிப்பட்ட வீரரை சொல்லுங்க பார்க்கலாம். என்னவாப்பா புரியலையா நான் கேட்குறது? இந்த மாதிரி பெண்ணை உங்களில் யார் கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லுங்க. யாராவது இருக்கீங்களா அப்படி? நம்ம சொல்ல மாட்டேங்கிறீங்க. பண்ணுவாங்களா யாராவது? எந்த ஒரு மனுஷனும் பண்ண மாட்டான், எந்த ஒரு அறிவாளி, எந்த ஒரு ஆணுமே இப்படிப்பட்ட பெண்ணை விரும்பவே மாட்டான். அவள் யூனிவர்சல் ராணியாக இருந்தாலும் சரிதான். இப்போ நம்ம சொல்கிறாங்கல்ல, இந்த உலக அழகியாக இருந்தாலும் சரிதான், எவனுமே விரும்ப மாட்டான். என்னடா பெண் இது அப்படின்னு சொல்லி வெறுத்து விடுவான். இது யதார்த்த இயற்கை. புரிஞ்சுச்சா? ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தீன், அதனுடைய மறு பெயர்தான் ஃபித்ரா என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தீனுடைய மறு பெயர் என்ன சொல்லுங்க? ஃபித்ரா. ஒரு ஃபித்ரா இருக்கு. என்ன ஃபித்ரா? பித்ரா கொடுக்குறது சொல்லுவாங்க, நோம்புக்கு, அந்த ஃபித்ரா இல்லை. இது ஃபித்ரா. ஃபதர யஃப்துரு ஃபித்ரத்தன் ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரதி என்று வரக்கூடிய ஹதீஸுகளில் உள்ள ஆயத்தில் உள்ள ஃபித்ரா, அதாவது அல்லாஹ் படைத்த இயற்கையான இயல்பான நெறி, அதற்கு ஃபித்ரா என்று சொல்லப்படும். ஃபா தா ரா ஹா, இதே வார்த்தை தான் அங்கேயும் இது ஃபித்ரா கொடுக்கறதுக்கும். ஆனால் அதனுடைய முஷ்தக் மஸ்தர் வேறு. நோன்பு வைத்ததற்கு பிறகு நோன்பை விட்டு அந்த நோன்புடைய குறைகளை பரிகாரம் செய்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த தர்ம பொருளுக்கு ஃபித்ரா என்று சொல்லப்படும்.
அல்லாஹுடைய மார்க்கம் அவன் படைத்த நேரிய அந்த இயல்பிலிருந்து மாற்றமாக இருக்காது. மாறாக அந்த நேரிய இயல்பை, பரிசுத்தமான அந்த இயற்கையை வலுப்படுத்தக்கூடியதாகவும், அதை வரவேற்கக்கூடியதாகவும், அதில் மேலும் அழகை சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். புரியுதா? இப்ப கவனிங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஒரு ஹதீஸ்ல, நான் ஒருவரை இன்னொருவருக்கு சஜிதா செய்ய சொல்ல கட்டளையிடுபவனாக இருந்தால் மனைவிக்கு கட்டளையிட்டிருப்பேன், கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று. இது முந்தைய அமர்வுல இந்த ஹதீஸை பார்த்தோம். அதே ஹதீஸினுடைய இன்னொரு அறிவிப்பினுடைய தொடரில் வருகிறது, ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கட்டளை போடுகிறார், ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். மனைவியே, இந்த இருக்கிற கருப்பு மலையை கொண்டு போய் அங்கே வைத்துவிட்டு அங்கே இருக்கிற சிவப்பு மலையை கொண்டாந்து இங்கே வைங்கன்னு சொல்லிட்டு. மலை, மாலை இல்லை, மலைன்னா என்ன? மவுண்டன். சூப்பர். மலைனா என்ன? மவுண்டன். அந்த கருப்பு மலையை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு சிவப்பு மலையை கொண்டாந்து இங்கே வைங்க, இன்னொரு இடத்துல இருக்கிற சிவப்பு மலையை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு கருப்பு மலையை கொண்டாந்து இங்கே வைங்க அப்படின்னு கட்டளை போட, மனைவி அதை ஏற்று, மனைவி அந்த கட்டளையை ஏற்று அந்த மலையவே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மலையை அங்கே, அந்த மலையை இங்கே, இந்த மலையை அங்கே, அந்த மலையை இங்கேன்னு செய்துட்டாலும் கூட கணவனின் ஹக்கை நிறைவேற்றியவளாக ஆக மாட்டார். சகோதரிகளா, கேட்டீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு கணவன் கட்டளை போடுகிறார், இந்த மலையை ஷிஃப்ட் பண்ணிடுன்னு சொல்லி போட்டால் லவ்னு சொல்றாங்க. அப்ப அப்படி செஞ்சாலும் கூட மனைவி தனது கணவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஹக்கை நிறைவேற்றியவளாக ஆகிவிட்டாளா என்றால் இல்லை என்று சொல்கிறார்கள். கவனிங்க, கணவனுக்கு வேலை செய்யறது அவசியமே இல்லைன்னு இருந்திருந்தா, கணவனுக்கு புரியல உங்களுக்கு, வேலை செய்யறது அவசியமே இல்லை என்று இருந்திருந்தால் இந்த ஹதீஸுக்கு அர்த்தமே இருக்குமா? சொல்லுங்க, இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் இருக்குமா? அர்த்தமே இருக்காது. சரி, இன்னும் கொஞ்சம் உள்ளார போங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. ஏன் வர்றாங்க? அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? ஃபாத்திமாவுடைய கணவனார் யாருங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஃபாத்திமா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்கள் அத்தாட்ட போய் ஒரு அடிமையை நீங்கள் வாங்கிட்டு வந்தால் நமக்கு வேலை செய்கிறதுக்கு வசதியாக இருக்குமே, கனிமத்துகளில் நிறைய அடிமை பெண்கள் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல ஃபாத்திமா வர்றாங்க. வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க அத்தாட்ட, கேட்க வெக்கம், திரும்பி போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி வர்றாங்க. மகளே, பகலில் என்னிடத்துல வந்தீங்க, நானும் வேலையாக இருந்தேன், ரொம்ப நேரம் நின்னீங்க, அப்புறம் திரும்ப போயிட்டீங்களே, என்ன மகளே செய்தி என்று கேட்கிறார்கள். அப்புறம் ஃபாத்திமா ஒன்றும் சொல்லலை, அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அடிமைகள் நிறைய வந்திருக்கிறாங்களே, ஒரு அடிமைகளை கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு அடிமை பெண்ணை விட சிறந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா? தூங்கும்போது 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, அது உங்களுக்கு ஒரு அடிமையை விட சிறந்ததுன்னு சொல்லிட்டு உபதேசம் செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அலியினுடைய வீட்டிலே ரலியல்லாஹு அன்ஹு என்னென்ன வேலைகள் இருந்தன? அலி அவர்களுக்கு சமைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சமைக்க வேண்டும், வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், அலி அவர்களுடைய ஜிஹாதுக்குரிய குதிரைகளை பராமரிக்க வேண்டும், தண்ணீர் எடுத்து வர வேண்டும். இவ்வளவு வேலைகள் எல்லாம் ஃபாத்திமாவின் மீது தான் சுமத்தப்பட்டிருந்தது. இதெல்லாம் செய்து செய்து அவர்களுடைய கை காய்த்திருந்தது. அந்த தோல் பையிலே தண்ணீர் சுமந்து வந்த காரணத்தால் அவர்களது அந்த தோல்
புஜத்திலே அந்த பையை சுமந்து வந்த அந்த அடையாளம் வடுவாக பதிந்திருந்தது. புரிஞ்சுச்சா? இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. யாருங்க யாருங்க சொல்லுங்க, யாரு? அல்லாஹ் அக்பர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்து பெண்களின் தலைவி. உலக மனிதர்கள் நபிமார்கள் உட்பட எல்லா மனிதர்களுக்கும் தலைவராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு நபியினுடைய மகள். இந்த உலகத்தில் சிறந்த பெண் ஃபாத்திமாவை விட வேறு யாருமே கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சிறந்தவர். சரியா? அந்த அதாவது ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக வேலை செய்வதற்கு கணவன் வீட்டிலே ஆள் வைக்க வேண்டும் என்று இருந்திருக்குமே. ஆனால் ஒரு பெண் வேலை செய்வது, கணவனுக்காக வேலை செய்வது, கணவனின் வீட்டில் வேலை செய்வது ஒரு பெண்ணின் மீது கடமையில் அற்ற ஒன்றாக இருந்திருக்குமே. ஆனால் கண்டிப்பாக அது யார் மீது கடமையற்ற ஒன்றாக இருந்திருக்கும்? சொர்க்கத்தின் தலைவி, மனிதர்களின் தலைவரின் மகள் ஃபாத்திமாவின் மீது இருந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில், ஏன் ஃபாத்திமா நீ கஷ்டப்படுற? இது உன் வேலையே கிடையாது. சமைக்கிறது உன் வேலையா? குதிரைகளை கவனிக்கிறது உன் வேலையா? தண்ணி தூக்கிட்டு வர்றது உன் வேலையா? பிள்ளைகளை கவனிக்கிறது உன் வேலையா? அதுக்காக நான் உன்னை கட்டி கொடுத்தேன். நீ வாமா என் வீட்டுக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அப்படியா சொன்னார்கள்? இதெல்லாம் நீ செய், நீயே செய், அடிமையை வைத்து செய்ய வைக்காதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தா ஒரு அடிமையா 100 அடிமை கொடுத்துருக்க முடியாது. யாராவது கேட்க முடியுமா ஏன்னு சொல்லி? ஏனென்றால் போரிலே கிடைக்கக்கூடிய சொத்தில் 5இல் 1 ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ 100 ஒட்டகம் கிடைக்குதுங்க போரில், கனிமத்தில். அதில் 20 ஒட்டகம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தம். 5ல் 1 20 தானே? அப்படி தானே கணக்கு? கரெக்டா? எனக்கு கணக்கு தெரியாது, நான் படிக்காதால. 100ல் 5ல் 1 எவ்வளோங்க? 20. 20 ஒட்டகம் யாருக்கு சொந்தம்? ரசூலுல்லாஹ்க்கு. பாக்கி 80 ஒட்டகத்தை தான் போர் வீரர்களுக்கு பங்கு செஞ்சு கொடுக்கணும். இப்போ ஒரு போரில் 100 அடிமை பெண்கள் கிடைச்சா 20 அடிமை பெண்கள் யாருக்கு சொந்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொந்தம். அதுக்கு பிறகுதான் 80 அடிமை பெண்களை தான் வீரர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைக்க சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி குமுஸஹு வலிர்ரசூலி வலிதில் குர்பா. முஃமின்களே அறிந்து கொள்ளுங்கள், கனிமத்தில் உங்களுக்கு என்ன கிடைத்ததோ அதனுடைய 5இல் 1 பங்கு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சொந்தம். ரசூலுக்கு சொந்தங்கிற இடத்துல அல்லாஹ் யாரையும் சேர்த்து சொல்றான்? எனக்கும் ரசூலுக்கும் சொந்தங்கிறான். அதில் நீ தலையிடாத, பேசாத. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு சொந்தமான அடிமை பெண்களிலிருந்து ஒரு அடிமை பெண்ணை தனது மகளுக்கு கொடுத்திருக்கலாம். கொடுத்திருந்தால் யாரும் குற்றம் சுமத்த மாட்டார்கள். சொல்லுவாங்களா? ஏன் அந்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கே இல்லைன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு என்னுடைய மகளுக்கு வேலை செய்கிறதுக்கு வீட்டில் ஒரு ஆள் வேணும்னு சொன்னால் யாரெல்லாம் தங்களது வீட்டு பெண்களை கொண்டு வந்து விட்டிருப்பார்கள்? அத்தனை சஹாபாக்களும் தங்களது வீட்டு பெண்களை கொண்டு வந்து விட்டிருப்பார்கள். இதை விட சிறப்பு என்ன இருக்கிறது? நபியின் மகளுக்கு பணிவிடை செய்வதை விட, சொர்க்கத்தின் தலைவிக்கு பணிவிடை செய்வதை விட. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், ஃபாத்திமா இவற்றையெல்லாம் நீயே செய். உனக்கு ஒரு அடிமையை விட நீ இந்த வேலைகளை செய்து கொண்டு சகித்து கொண்டு இந்த திக்ருகளை செய்து அல்லாஹ்விடத்திலே உதவி கேள் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொல்லவில்லை? அலியை பார்த்து, அலியே இதுக்கான அவங்களுக்கு என்னுடைய மகளை கட்டி வச்சேன், சொர்க்கத்துடைய தலைவியை கட்டி வச்சேன். நீங்கள் இந்த பெண்ணுக்கு ஒரு வேலையாளையை கூட்டிகிட்டு வர்றதுக்கு உங்களிடத்தில் தகுதி இல்லை என்றால், இந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு வேலையாளை வைப்பதற்கு உங்களிடத்தில் வசதி இல்லை என்றால் என் மகளை விட்டுருங்க, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் என்று சொன்னார்களா? கடமையற்ற ஒன்றாக இருந்திருக்குமே. ஆனால் இந்த நேரத்தை தவிர வேறு ஒரு சிறந்த நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களிடத்தில் வேலை வாங்காதீர்கள் என்று சொல்வதற்கு. புரியுதா இல்லையா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை, மார்க்கத்தின் சட்டங்களை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் வீட்டில் வேலை செய்வது கட்டாயமற்ற ஒன்றாக இருந்திருக்குமே. ஆனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, ஃபாத்திமா இனிமேல் நாளையிலிருந்து நீ செய்யாத, முடிஞ்சால் செய், இல்லாட்டி விட்டு பார்த்துக்கிட்டோம், அலி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சொன்னார்களா? சாடையாக கூட அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. சரிங்க, ஃபாத்திமாவை ஒரு பக்கம் வைங்க, இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பக்கம் வைங்கன்னா இவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. யார் அவங்க? யாருங்க? அஸ்மா பின்த் அபீ பக்கர். அவங்கள பார்த்தா அவங்க யாருக்கு மனைவியா இருந்தாங்க? யாருக்குங்க? எல்லாம் நானே சொல்லிக்க வேண்டியது, கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இடையில சொல்லிப்பீங்க. சரி, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனைவியாக இருந்தாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அவங்க ஒரு மிலிட்ரி மேஜர் மாதிரி தான் எப்போதுமே லெஃப்ட் ரைட் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ், இப்படி தான் அவங்க சட்டம்லாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நிலங்கள் வேறு இருந்துச்சு. அந்த நிலங்களில் உழுகிறதுக்கு, தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒட்டகம் வேறு. அந்த 2 ஒட்டகத்துக்கு வேலை செய்யணும். ஜுபைருடைய ஜிஹாதுடைய குதிரையை கவனிச்சுக்கணும். தண்ணி கொண்டு வரணும். ரொம்ப தூரத்தில் இருந்து ஜுபைருடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, தண்ணியை கொண்டு வரணும். பேரிச்சம், அதாவது குதிரைக்கும் ஒட்டகத்துக்கு தேவையான பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளை போய் தோட்டங்கள்லேருந்து பொறுக்கி கொண்டு வரணும். அதுவும் எல்லாமே இவங்க தலையில் வச்சு தான் கொண்டு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அஸ்மாவை பார்க்கிறார்கள், இந்த வேலையை அவர்கள் செய்து வரும்போது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்தையோ குதிரையில இருந்து கீழே இறங்கி அஸ்மாட்ட சொன்னாங்க, நீங்கள் ஏறிக்குங்க, நான் அவங்களை கொண்டு போய் வீட்டில் விடுறேன்னு சொல்லிட்டு. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஏறலாமான்னு மனசில் ஒரு ஆசை வருது. ஆனால் புருஷனுடைய கோபம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு, புருஷனுடைய ரோஷம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ரசூல்லா நீங்களே கூப்பிட்டாலும் வானா, என் புருஷன் மேலே எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் போங்க வாப்பா, நான் நடந்தே வந்துடுறேன் தூக்கிக்கிட்டு. எப்படி கூப்பிடுறது? யாரு? ரசூல்லா கூப்பிடுறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படுவாங்களா? நிறைய யாருமா கூப்பிட்டாங்க. ஏறி உட்காந்துட்டு கொண்டு போய் உங்களை வீட்டில் விட்டுறேன்னு சொன்னது யாரு? ஆனால் அஸ்மா புருஷனுக்கு கொடுத்த மரியாதையை பாருங்க. ரசூலுல்லா நீங்களே கூப்பிட்டாலும் பரவாயில்லை, என் புருஷன் ரோஷக்காரங்க, தெரிஞ்சிருச்சுன்னா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார், அல்லான்னு நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கட்டேன். இப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்மா அபூபக்கரின் மகளாயிற்றே, நீ எனது மாமனாரின் மகளாயிற்றே, என்னுடைய உற்ற தோழரின் மகனாயிற்றே, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முதல் முஸ்லிமின் மகளாயிற்றே, அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பிய மனிதரின் மகளாயிற்றே, நீ இப்படிப்பட்ட வேலைகளை செய்வதா? இந்த வேலைகளை உன் மீது சுமத்தியவர் யார்? அப்படிலாமா கேட்டாங்க. உன் வேலையில் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் வேலையில் நான் உனக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்டார்கள். வேலை செய்வது கட்டாயமான ஒன்றாக இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஜுபைரை கூப்பிட்டு, என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கிறார், மனைவியா இது என்ன கழுதை, அங்கேருந்து இவ்வளவு தூரத்துக்கு மூட்டையை சாமான் தலையில் தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன நினச்சிக்கிட்ட நீ? அப்படி இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கணும். கேட்டாங்களா? மாறாக என்ன செய்தார்கள்? கொஞ்சம் சொல்லுங்கள், என்னோட பேசுங்க. என்ன செய்தார்கள்? நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அது கட்டாயமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உனக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்கிறார்கள். அப்போ இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் மார்க்கத்திலிருந்து எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மனைவி என்பவள் கணவனுக்கு பணிவிடை செய்பவளாக இருக்க வேண்டும். இப்போ நான் இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயத்தினுடைய சுருக்கம் என்ன? நம்முடைய சில சகோதரிகள் அல்லது சில ஆண்களுடைய அந்த சிந்தனையில் உள்ள தவறான சிந்தனையை அல்லது தவறான புரியுதலை களைவதற்கு நான் முயற்சித்தேன். அது என்ன? பெண் என்பவள் வெறும் குடும்பம் நடத்துவதற்கு மட்டும்தான் என்று சில அழைப்பாளர்கள் பேசுகிறார்களே, அல்லது சில பெண்கள் சொல்கிறார்களே, வீட்டு வேலைகள் செய்வது பெண்கள் மீது கட்டாயமில்லை, பிள்ளைகளை வளர்ப்பதோ, வீட்டை சுத்தபத்தமாக வைப்பதோ, கணவனுக்கு வேலை செய்வதோ, கணவனின் பெற்றோர்களை பராமரிப்பதோ இது எங்கள் வேலை அல்ல, அதற்கெல்லாம் நீங்கள் வேலையாள வைங்க என்று
சில முஸ்லிம்கள் ஆண்களோ பெண்களோ அழைப்பாளர்களோ பொதுமக்களோ புரிந்து வைத்திருக்கிறார்களவா, அந்த புரிதல் தவறு. அதற்கு மார்க்கத்தில் சாடையாக கூட எந்த ஆதாரமும் இல்லை என்பதை விளக்குவதற்கு தான் இவ்வளவு நேரம் நான் எடுத்துக்கிட்டேன். இன்னும் தலைப்புக்குள்ளார போல. சரியா? போமா வேணாமா? போ. பாருங்கள், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ரெக்கார்டு பண்ணி கொண்டு போய் அங்கே போட்டு காட்டுவாங்க. என்ன மாஷா அல்லாஹ். இப்போ என்ன தலைப்புக்குள்ளார போகிறோம்? கணவனுக்கு பணிவிடை செய்வதிலே மனைவி அல்லாஹ்வின் திருப்தியை தேடுவார், ரப்புடைய திருப்தியை தேடுவார். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பணிவிடை என்ற வார்த்தையை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே வர்றேன், ஆனால் ரொம்ப பேருக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. அந்த அடிமை என்று சொன்ன போதும் கைதி என்று சொன்ன போதும் உரிமைகள் பறிக்கப்படுவதற்காக சொல்லவில்லை. குடும்பம் சீராக சிறப்பாக செழிப்பாக மனமாக அருமையாக சந்தோஷமாக உருவாகுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு நான் சொன்னேன். புரியுதா? இப்போ இந்த விஷயத்தை விளக்கும் பொழுது நான் ஒரு ஹதீஸை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுதால், ஜக்காத்து கொடுத்தால், தனது ரமதான் மாதத்தினுடைய நோன்பை நிறைவேற்றினால், தனது கணவனுக்கு இத்தாஅத்து செய்தால், கட்டுப்பட்டு நடந்தால், தனது கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அந்த பெண் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்பட்டு விரும்பிய வாசல் வழியாக அவள் நுழையலாம். புரியுதா ஹதீஸ்? ஒரு பெண் 5 தொழுகையை தொழுது ரமதானுடைய நோன்பை நோற்று தனது செல்வத்திற்குரிய ஜக்காத்தை கொடுத்தால், தனது கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், சொர்க்கத்தின் 8 வாசல்கள் வழியாகவும் அவள் அழைக்கப்படுவாள். அவள் விரும்பிய வாசல் வழியாக அவள் நுழையலாம். அப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தாஅத்து ஸௌஜி, கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, கணவனின் கட்டளைகளை சமிக்கைகளை ஏற்று நடப்பது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பெண் சொர்க்கம் செல்வதற்குண்டான அடிப்படை காரணங்களில் இதுவும் ஒன்று என்று வலியுறுத்தி மிக அழகாக சொல்கிறார். தொழுகை ஒரு பெண் சொர்க்கம் செல்வதற்குண்டான காரணம், ஜகாத் ஒரு பெண் சொர்க்கம் செல்வதற்குண்டான காரணம், ரமதானுடைய நோன்பு ஒரு பெண் சொர்க்கம் செல்வதற்குண்டான அடிப்படை காரணம். அந்த காரணங்களோடு சேர்த்து சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தாஅத்து ஸௌஜி, கணவனுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடப்பது என்பதை. கொஞ்சம் கவனிங்க. இந்த இத்தாஅத் என்ற வார்த்தை அல் குர்ஆனிலே எங்கே பயன்படுத்தப்படுகிறது? அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், ரசூலுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் என்று சொல்லுகின்ற வசனங்களில் பயன்படுத்தப்படுகின்ற அதே இத்தாஅத் என்ற வார்த்தை மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகின்ற அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப எந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, அதாவது கணவனுக்கு வேலை செய்வது, கணவனுக்கு பணிவிடை செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறார்கள். சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தின் 34வது வசனம் அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்கிறான், சாலிஹான பெண்கள் பணி உள்ளவர்களாக இருப்பார்கள். சாலிஹான பெண்கள் பணி உள்ளவர்களாக இருப்பார்கள். பணிவு என்பதற்கு கவனிங்க, பணிவு என்பதற்கு எந்த நாட்டுடைய அகராதியாக இருக்கட்டுங்க, அது ஜெர்மன் அகராதியாக இருக்கட்டும், இங்கிலீஷ் அகராதியாக இருக்கட்டும், அரபியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், எந்த அகராதியை வேணாலும் நீங்கள் எடுத்துட்டு வாங்க, பணிவுக்கு விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்க. நீங்களே சொல்லுங்களேன் பாய், ஒருத்தர் பணி உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு என்ன பாய் விளக்கம்? அதுக்குள்ள விளக்கத்தில் சொல்லுங்க பாய். இப்போ ஒருத்தர் பணி உள்ளவர்னு சொல்றீங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வேலையை அவர்கிட்ட சொல்றீங்க, முடியக்கூடிய சக்தி உங்களுக்கு முடியுமோ முடியலையோ, தம்பி அந்த சேரை கொண்டாந்து இப்படி போடப்பா நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. யோ
வேணும்னா நீ கொண்டாந்து போட்டுக்க, இதெல்லாம் என் வேலை கிடையாது, நான் பள்ளிவாசலுக்கு வந்தேன்னா நான் தொழுதேன்னா நான் போகிறதான் என் வேலை அப்படின்னு சொன்னால் அந்த பையனுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னன்னா சரியான அகராதி பிடிச்சவனா இருக்கான், என்னம்மா காட்டு மிராண்டி, இப்படி அகராதித்தனமாக பேசுகிறான, ஒரு சேர் எடுத்து கேட்டால் முடியலன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் சொன்னோன்னே ஐயா அப்படியா இந்தாங்க அப்படின்னு கொண்டாந்து அந்த சேரை கொண்டாந்து போட்டுட்டு அப்படியே உங்களை உட்கார வச்சுட்டு அந்த பையன் போகிறாரு. என்ன பணிவான பையன், பெற்றோர்கள் என்ன அழகாக வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? என்ன தம்பி? அப்போ பணிவு என்பதனுடைய அகராதியிலே ஒன்று பிறருக்கு பணிவிடை செய்வது. புரியுதா இல்லையா? பணிவு என்பதனுடைய அகராதியிலே ஒன்று பிறருக்கு பணிவிடை செய்வது. பணிவு உள்ளவர்களால் தான் பணிவிடை செய்ய முடியும். பணிவு இல்லாதவர்கள் பணிவிடை செய்ய மாட்டார்கள். யாரிடத்தில் தவாது இருக்குமோ அவர்கள் தான் பிறருக்கு வேலை செய்வார்கள். யாரிடத்தில் பணிவு இருக்காதோ அவர்கள் பிறருக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். அதனால தான் பெருமை பிடித்த பிள்ளைகள் தங்களது பெற்றோர்களுக்கு வேலை செய்வது கிடையாது. பணிவுள்ள பிள்ளை பெற்றோர்களுக்கு வேலை செய்வார்கள். பணிவுள்ள மனைவி கணவனுக்கு வேலை செய்வார். ஒரு மனைவி, அல்லாஹ் சொல்கிறான் சாலிஹான மனைவி என்பவள் பணி உள்ளவளாக இருப்பாள் என்று. பணி உள்ளவள் என்பதின் அகராதியிலேயே அங்கே வந்து விடுகிறது. அவள் தனது கணவனுக்கு பணிவிடை செய்பவளாக இருப்பாள் என்பது. அதுக்கு மேலே போய் எங்கேயும் ஆதாரம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. புரிஞ்சுச்சா? இப்போ நான் என்ன இங்கே விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், கணவனுக்கு மனைவி பணிவிடை செய்வதை இதை ஒரு வலுக்கட்டாயமாகவோ சம்பிரதாயமாகவோ ஏதோ சூழ்நிலையின் நிர்பந்தமாகவோ கருதி செய்யாமல் இதில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியவளாக தனது சொர்க்கத்திற்குரிய அமலை செய்வதாக என்ற அந்த உயர்ந்த எண்ணத்திலே அவள் செய்ய வேண்டும். அதுக்கு தான் அந்த ஹதீஸை உங்களுக்கு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த பெண் தனது 5 நேர தொழுகைகளை தொழுதாலோ, ரமதானுடைய நோன்பை நோற்றாலோ, தனது செல்வத்துக்குரிய ஜக்காத்தை கொடுத்தாலோ, கணவனுக்கு கீழ்ப்படிந்தாலோ அவள் சொர்க்கத்தின் 8 வாசல்களிலிருந்தும் அழைக்கப்படுவாள். விரும்பிய வாசல் வழியாக அவள் நுழைந்து கொள்ளலாம். சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். அப்போ பணிவிடை செய்வது என்பது எதற்காக? அல்லாஹ்வுக்காக, சொர்க்கத்திற்காக. அப்ப பணிவிடை செய்வதனுடைய கருத்து என்பது தன்னுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, தான் ஒரு அடிமையாக்கப்பட்டு விட்டோம், ஒரு வேலைக்காரனாக ஆக்கப்பட்டு விட்டோம் என்பதற்காக அல்ல. மாறாக குடும்பம் சீராக சிறப்பாக பரஸ்பர அன்போடு பரஸ்பர நிம்மதியோடு குடும்பம் வாழ்க்கை தொடர வேண்டும் என்று சொன்னால் பணிவிடை என்பது அவசியமாகிவிடுகிறது. பணிவிடை இல்லாத குடும்பம் குடும்பமாக இருக்காது. எப்படி பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பணிவிடை செய்யவில்லை என்றால் அந்த குடும்பம் நிம்மதியான ஒரு சிறந்த குடும்பமாக இருக்க முடியாதோ? ஏன்? பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எந்த அத்தா அம்மாவது பெத்து போடுறதான் ஏன் வேலை, மவனை நீனே எந்திரிச்சு போய் பால் குடி, நீனே உன் ஆயை சுத்தம் பண்ணிக்க, நீனே போய் படுத்துக்க, நீனே ஸ்கூலுக்கு போன்னு யாராவது பெற்றோர்கள் விட்டுறாங்களாங்க? நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. குர்ஆனில் எங்கேயாவது போட்டிருக்கா குழந்தை பிள்ளை பீப்பெண்டால் அந்த சுத்தம் தாய் செய்ய வேண்டும் அப்படின்னு எங்கேயாவது ஆயத்திருக்கா? ஏதாவது ஹதீஸ் இருக்குதா? காட்டுங்க. இன்னைக்கு தௌஹீத் அப்படி தானே கேட்குறாங்க. எங்கே எடுத்துருக்கு காட்டுங்க போகலாம். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னம்மா? அப்ப குழந்தைகளாக இருந்தபோது பெற்றோர்கள் பணிவிடை செய்தார்கள் இல்லையா? பிறகு பெற்றோர்கள் முதியவர்களாக ஆனபோது குழந்தைகள் பணிவிடை செய்ய வேண்டும். அப்போதுதான் குடும்பமாக இருக்கும். அதுபோன்று கணவனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கடமையை கொடுத்திருக்கிறான். அவனது வேலை என்ன? நீ கஷ்டப்படு, நீ ஒரு ஆணாக இருக்கிறாய், உழைத்து சம்பாதித்து உனது குடும்பத்தை காப்பாற்று. அப்ப கணவன் உழைக்கணும், கஷ்டப்படணும், வேர்வை சிந்தனும், தனது மனைவிக்கும் தனது பிள்ளைகளுக்கு உண்டான ஹக்க ஹலாலான ரிஸ்கை கொண்டு வரணும். அப்ப மனைவியாகப்பட்டவள் என்ன செய்ய வேண்டும்? தனது கணவனை பராமரிக்க வேண்டும், தனது கணவனின் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும்,
தனது கணவனின் வீட்டை பராமரிக்க வேண்டும், அவனது குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி அர்-ரஜுலு ராயின் ஃபி அஹ்லிஹி வஸ்-ஸௌஜத்து ராயியத்துன் ஃபி பைத்தி ஸௌஜிஹா. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், மெய்ப்பாளர். ஒரு ஆண் தனது குடும்பத்தின் மெய்ப்பாளராக, பொறுப்பாளராக இருக்கிறார். ஒரு பெண் தனது கணவனின் குடும்பத்திற்கு பொறுப்பாளராக, மெய்ப்பாளராக இருக்கிறார். அப்ப கண்டிப்பா ஒரு மனைவி வீட்டில் ஹிதுமத்து செய்பவளாக இருக்க வேண்டும். அப்போதுதான் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அப்ப கனிவான மனைவி என்று வரும்பொழுது அந்த மனைவி இடத்திலே மிகச் சிறந்த குணமாக கணவனுக்கு மிக அழகிய முறையில் பணிவிடை செய்வது இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்போதான் நம்ம டாபிக்கு நெருங்கி இருக்கிறோம். ஆனால் மணி 8 ஆயிடுச்சு. அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு அல்லாஹ் ஹயாத்தை நீடிச்சு கொடுத்தான்னா எப்படிலாம் ஹிதுமத்து பண்ணுறது, புரியுதா? எப்படிலாம் ஹிதுமத்து செஞ்சு கணவனுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்வது என்று அதை கேட்க விரும்புகிறவங்களுக்கு நம்ம பேசுவோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.